Good morning, dear students. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are fine. So, in last science class, we discussed about what chapter? Organ systems. அப்படிதானே ஆர்கன் சிஸ்டம்ஸ் உடல் உறுப்புகள் பற்றி பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம், தென் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தோம். இந்த ரெண்டு ப்ராசஸ் பற்றின சிஸ்டம்ஸையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. அதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸும் கொடுத்தாச்சு. அதெல்லாம் படிச்சிங்களா எல்லாரும்? படிச்சிங்களா? டெய்லி போர்ஷன்ஸ் டெய்லி படிங்க, இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. புரியுதா உங்களுக்கு? டெய்லி போர்ஷன்ஸ் அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடியது அன்னன்னைக்கு படிச்சு முடிக்கலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிளாஸ் டெஸ்ட் வரும்போது லாஸ்ட் மினிட்ல படிக்கலாம்னு நினைச்சா ஒன்றும் நடக்காது. அதுக்கு முந்தின நாள் கிளாஸும் இருக்கும், இந்த மாதிரி வீடியோ கிளாஸஸும் இருக்கும். உங்களால படிக்க முடியாது. அதனால அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய போர்ஷன்ஸ் அந்தந்த வீக்குக்குள்ள கம்ப்ளீட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த டேலே கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கவனிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கிளாஸ்லேயே ஒரு 60% முடிஞ்சிடும். மீதி 40% தான் உங்களுக்கு படிக்கணும். புரிஞ்சுதா? மக்கப் பண்ணாமல் புரிஞ்சு படிங்க. கிளாஸ் டெஸ்ட் வைக்கும்போது ஏனோ தானோன்னு எழுதக்கூடாது, ப்ராப்பராக எழுதணும். படிச்சு எழுதுங்க. நீங்க படிச்சு மார்க் வாங்கணுங்கிறது எங்களுக்காகவோ உங்க பேரண்ட்ஸ்க்காகவோ நீங்க செய்யக்கூடாது. உங்களுக்கு அதுல இருந்து என்ன புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ், இந்த பேசிக் நாலேஜ் வந்து 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கிடைச்சது. ஏன்னா 5th தான் பேசிக். 7th 8th 9th 10th பேசிக் எல்லாமே இந்த 5th ஸ்டாண்டர்ட்லயும் 4thலயும் 3rdலயும் நீங்க படிச்சது தான் வரும். அதனால ப்ராப்பரா புரிஞ்சு படிங்க. உங்களோட அறிவு வளர்றதுக்காக நீங்க படிங்க. சும்மா ஏதாவது பார்த்து எழுதி வச்சு அப்படி பண்ணலான்னா வேஸ்ட். எதுக்கும் படிக்கவே தேவையில்ல. அதுக்கு நீங்க கிளாஸே கவனிக்க வேண்டாம். புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? மனசிலாக்கி படிங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சி, நெக்ஸ்ட் பேஜ் நான் எடுத்துட்டேன். பேஜ் நம்பர் 104, சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் இது வரைக்கும் நம்ம பார்த்தோமா? மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வரைக்கும். அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். வாட் யூ மீன் பை சர்க்குலேட்டரி சிஸ்டம்? சர்க்குலேஷன்னா என்ன? which is getting circulated throughout our body parts. என்ன எங்க வெட்டுப்பட்டாலும் உடனே என்ன வரும்? உடம்பு பாடியில இருந்து என்ன வருது வெளியே? பிளட் தான் வருது. அப்படிதானே? நமக்கு என்ன ஒரு சின்ன காயம் பட்டாலும், எங்க நம்ம பாடியில ஒரு சின்ன காயமோ இல்ல ஏதாவது இன்ஜூர் ஆயிடுச்சு, வெட்டுப்பட்டுச்சுனாலும் என்ன உடனே வெளியே வருது? பிளட். அப்ப பிளட் வந்து ரத்தம் பாடி ஃபுல்லா வந்து சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கு. அப்படிதானே? சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கு பாடி ஃபுல்லா. எல்லா பார்ட்ஸுக்கும் பிளட் போகுது. ஸ்டொமக்குக்கு பிளட் போகணும், யூரினரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் எல்லாம் இருக்கு, கிட்னி, லிவர், இதுக்கெல்லாம் பிளட் போகணும். தென் ஹார்ட்டுக்கு பிளட் போகணும், லங்ஸுக்கு பிளட் போகணும். எல்லாமே நமக்கு ஆக்சிஜனோ இல்லை வந்து நியூட்ரியன்ஸோ இல்லை மினரல்ஸோ, நம்ம ஃபுட் மெட்டீரியல்ஸ்ல இருந்து தேவையான சத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு மீதி உள்ளது எக்ஸ்கிரீட்டாவா தள்ளும், இதெல்லாம் சொல்லியிருக்கேன்ல. அதுக்கு எல்லாமே இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே பிளட் தான் அப்சர்வ் பண்ணுது. நம்ம படிச்சோம் போன கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். பிளட் தான் அப்சர்வ் பண்ணி ஆக்சிஜனா இருந்தாலும், நம்ம சுவசிக்கக்கூடிய காற்றா இருந்தாலும், ஆக்சிஜன் உள்ள எடுக்கிற காற்று, கார்பன் டை ஆக்சைடு கலந்த காத்துனாலும் வெளியே கார்பன் டை ஆக்சைடு தள்ளுறதுக்காக வெளியே காற்று இது ஆக்கும் போது எல்லாமே பிளட் தான் நமக்கு பாடி ஃபுல்லா அந்தந்த பார்ட்டிகிள்ஸ், அந்தந்த பார்ட்ஸ் ஆஃப் பாடிஸ்ல பிளட் தான் எல்லாத்தையும் கொண்டு போகுது. நியூட்ரியன்ஸ்னாலும், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்னாலும், தென் யூரின்னாலும், ஆக்சிஜன்னாலும், கார்பன் டை ஆக்சைடுனாலும், நம்ம பாடியில இருந்து உள்ள எடுக்கிறதுக்கும் வெளியே எடுக்கிறதுக்கும் பிளட் ரொம்ப 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 அவசியம். அதனாலதான் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல மெயின் பார்ட் யாரு பிளே பண்றாங்க? ஹார்ட். ஹார்ட்டோட வேலை என்ன உங்களுக்கு தெரியும்? பம்பிங் பிளட். பம்பிங் பிளட். பிளட்டை பம்ப் பண்ணிட்டே இருக்கும். ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் டப் 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 டப்னு சவுண்டு கேட்கும்போது இட் இஸ் பம்பிங் பிளட் த்ரூ அவுட் ஆல் பாடி பார்ட்ஸ். எல்லா பாடி பார்ட்ஸுக்கும், நம்மளோட எல்லா உடல் உறுப்புகளுக்கும், பார்ட்ஸுக்கும், ஒவ்வொரு டிவிஷன், கையில வரைக்கும், நுனி விரல் வரைக்கும், இல்ல நுனி விரல்ல கால் நகமா இருக்கும், கை நகமா இருக்கட்டும், அங்க வரைக்கும் நமக்கு பிளட் பிரெயின்ல இருந்து டோட்டலி போகுது. அப்படிதானே? ஸோ அதுதான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அப்போ இந்த சர்க்குலேஷன் என்ன, இதுக்கு பிளட் எப்படி எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்ம எப்படி இதய துடிப்பு நடக்குது, இதயத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு உள்ளது இன்னைக்கு படிக்க போறோம். இன் திஸ் சிஸ்டம்
See your book, everybody. In this system, blood is circulated to transport oxygen and nutrients to every part of the body. Circulatory system consists of following: heart, blood vessels, blood. நான் சொல்லி கொடுத்தாச்சு. blood தான் ஆக்சிஜனும் சரி நியூட்ரியன்ஸும் சரி. நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன், நம்ம பாடி டைஜஷனுக்கும் நம்ம பாடி எனர்ஜிக்கும் தேவையான நியூட்ரியன்ஸ். இது எல்லாமே யாரு 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 வந்து ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடிக்கும் செலுத்துது? blood. புரிஞ்சுதா? blood தான் ஆக்சிஜனையும் நியூட்ரியன்ஸையும் ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு செலுத்துது. அப்ப சர்க்குலேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் 3 மெயினான: ஹார்ட், பிளட் வெசல்ஸ், பிளட். 3 மெயினான ஃபங்க்ஷன்ஸ் இவங்க தான் வகிக்கிறாங்க. யாரெல்லாம்? ஹார்ட், இதயம், பிளட் வெசல்ஸ், இரத்த குழாய்கள், தென் பிளட், ரத்தம். ஓகே, தென் we'll see about heart first. First heart na unga ellarkum theriyum, இதயம். நீங்க ஹார்ட்டுக்கு இங்க பாருங்க, இந்த ஷேப் எல்லாம் போட்டு படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் தப்பு, இது ஹார்ட் ஷேப் கிடையாது. இதுதான் ஹார்ட்டோட ஷேப். see your book, everybody. Sorry, see your mobile screen. இதுதான் ஹார்ட்டோட ஷேப். இப்படி எல்லாம் போடுறது தப்பு. அப்படியெல்லாம் போடக்கூடாதுன்னா அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் சும்மா ஸ்மைலிக்காகவும் இமோஜிக்காகவும் அப்படியெல்லாம் போடுறது, அதெல்லாம் தப்பு. திஸ் இஸ் த கரெக்ட் what you say, கரெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் ஹார்ட். கொஞ்சம் கோனிக்கல் ஷேப்ல இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பாடத்துல வருது பாருங்க. த ஹார்ட் இஸ் அ ஹாலோ மஸ்குலர் ஆர்கன். இட் இஸ் somewhat conical in shape. It is covered with double-walled membrane called pericardium. The space between membranes is filled with pericardial fluid. The pericardial fluid protects the heart from shock. Heart is placed inside the thoracic chamber, rib cage in between 2 lungs. ஞாபகம் இருக்கா? 2 லங்ஸுக்கு இடையில ஒரு ஹார்ட் காமிச்சு தந்தது போன கிளாஸ்ல. அங்கதான் ஹார்ட் இருக்கா. அப்ப ஹார்ட் என்ன? ஒரு ஹாலோ மஸ்குலார் ஆர்கன். ஹாலோனா என்ன? ஹாலோ ஸ்பேஸ். ஜஸ்ட் உள்ள ரத்தத்தை இழுத்தாதான் அது பிளட் நிறைஞ்ச ஒரு பை மாதிரி இருக்கும் ஹார்ட். மற்றபடி இட்ஸ் வேக்யூம். பிளட் இல்லை, எதுவும் இல்லைன்னா நம்ம சிக்கன் எல்லாம் வாங்கும்போது ஹார்ட் பார்த்துருக்கீங்களா? சிக்கனோட ஹார்ட் எல்லாம் கிட்டத்தட்ட அதே ஷேப்ல, அதே சேம் ஷேப் அண்ட் சைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கிடையாது ஹியூமன் ஹார்ட். இது ஹியூமன் ஹார்ட். ஹியூமன் ஹார்ட்ல சேம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அதே மாதிரியான ஷேப்ல இருக்கும். சைஸ் வந்து டிஃப்ரெண்ட். நம்ம உள்ளங்கை அளவுக்கு பெருசா இருக்கும், அது வந்து குட்டியே தானே இருக்கும். இது வந்து உள்ளங்கை அளவுக்கு பெருசா இருக்கும். ஓகே, ரொம்ப பெருசாவும் இருக்காது, உள்ளங்கை அளவுக்கு தான். அப்போ ஹார்ட் வந்து ஒரு வேக்குமான ஒரு ஹாலோ ஸ்பேஸ். அது எதால சூழப்பட்டிருக்கு? இட்ஸ் அ மஸ்குலர் ஆர்கன். தசையாலான உறுப்பு. புரிஞ்சுதா? நிறைய தசை, டிஷ்யூஸ், தோள்களாலான உறுப்பு தான் என்ன? ஹார்ட். இட் இஸ் somewhat conical in shape. பாருங்க, கோன் ஷேப்ல, கிட்டத்தட்ட ஒரு கோன் ஷேப்ல இருக்கு பாருங்க. இப்படி வந்து வளைஞ்சு வருதா? கோன் ஷேப் எல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல மேக்ஸ்ல. இட் இஸ் கவர்ட் வித் டபுள் வால்ட் மெம்பரேன் கால்ட் பெரிகார்டியம். அதாவது இந்த ஹார்ட் நல்ல மாதிரி ப்ரொடெக்ட், நம்ம ஒவ்வொரு ஆர்கன்ஸும் நல்ல மாதிரி ப்ரொடெக்டடா உள்ள இருக்கு. ஏன்னா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலோ, திடீர்னு ஏதாவது ஒரு என்ன அப்படி திடீர்னு ஒரு ஆக்சிடென்டலி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நம்ம ஈஸியா நம்மளோட பாடி பார்ட்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் வந்து ஈஸியா வந்து நாசமாயிடக்கூடாது, ஈஸியா வந்து வெட்டுப்படவோ ஈஸியா வந்து சேதம் அடையவோ செய்யக்கூடாதுன்றதுக்காக கடவுள் எப்படி படைச்சிருக்காரு? ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நிறைய கவர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் போட்டு தான் நமக்கு பாடிக்குள்ள இருக்கு. இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. பிக்சர் பார்த்தீங்கன்னா புரியும். சில பிக்சர்ஸ்ல அப்படியே வந்து கவரா இருக்கும், பார்த்துருப்பீங்க. தென் அப்போ டபுள் வால்டு மெம்பரைன். ஒரு மெம்பரைன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு சவ்வு மாதிரி, மெல்லிய தோல் மாதிரி. டபுள் வால்டுனா ஈரடுக்கு, ரெண்டு வால்ஸால, 2 வாட்டி வால்ஸால அப்படியே மெம்பரைனாய் ஒரு மெல்லிய தோலால அப்படியே சுற்றப்பட்டதுதான் என்ன? ஹார்ட். தட் இஸ் கால்ட், அந்த டபுள் வால்டு தான் பெரிகார்டியம் அப்படின்னு சொல்றது. பெரிகார்டியம் அந்த டபுள் வால்ல தான் ப்ரொடெக்டா இருக்கிற அந்த லேயருக்கு என்ன பேரு? ப்ரொடெக்டா இருக்கிற அந்த லேயர் என்ன பேரு? பெரிகார்டியம். அந்த பெரிகார்டியம் டபுள் வால்னு சொன்னல, அப்ப அந்த டபுள் வால் இருக்குன்னா அதுக்கு இடையில ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ஃப்ளோ ஆகுது. அதுதான் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். பாருங்க அடுத்த லைன். The space between the membranes is filled with pericardial fluid. This protects the heart from
ஷாக். அதாவது அந்த டபுள் வால்னு சொன்னல, அந்த டபுள் வால்க்கு இடையில என்ன இருக்கு? ஃப்ளூயிட் இருக்கு. ஃப்ளூயிட்னா ஒரு விதமான லிக்விடி சாதனம் மாதிரி, லிக்விடியான சப்ஸ்டன்ஸ். ஃப்ளூயிட்னா தெரியும்ல, பஸ் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளூயிட், பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து இந்த டபுள் வால்ட் மெம்பரின் இடையில ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. அதுதான் நம்மளோட ஹார்ட்டை திடீர்னு உள்ள ஷாக்ஸ், ஷாக்கிங்கான விஷயங்கள் நம்ம கேட்கவோ, இல்ல ஷாக்கிங்கான ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது, நம்ம ஹார்ட் வந்து திடீர்னு அந்த இதயத்தோட ஹார்ட் பீட் வந்து கூடி 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 டக்குன்னு நின்றுடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல மனுஷனோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அதனால நம்ம 1 செகண்ட்மா, 1 செகண்ட், சாரி. ஸோ அப்போ நம்ம ஹார்ட் வந்து திடீர்னு அந்த இதுல இருந்து நிக்க கூடாது. ஏதாவது அசம்பவிதமான, அதாவது ஷாக்ஸ். இப்போ ஷாக்னா ஷாக் அடிக்கிறது மட்டும் இல்ல, ஷாக் அடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். நம்ம ஷாக் ஈர கையால வந்து சுவிட்சை தொடுறோம், அந்த சுவிட்ச்ல இருந்து நம்ம கிருன்னு ஒரு மாதிரி ஆகி உடம்பு வந்து அப்படியே டிஜெக்ட் ஆயிடும். பார்த்துருக்கீங்கல்ல? அதே மாதிரி அதுவே ஒரு ஷாக் தான். அதே மாதிரி ஏதாவது இப்போ வயசானவங்களுக்கு ஏதாவது சேட் நியூஸ் அந்த மாதிரி நம்ம கேட்கும்போது திடீர்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்படிதானே? ஹார்ட் எல்லாம் படபடப்படான்னு அடிச்சுக்கும். நம்மளே எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் அப்படி நடந்துட்டு இருக்கோம், வழியில தண்ணி கிடக்குது, அப்படியே ஸ்லிப் ஆகுறோம், அப்படியே கீழே விழுற டைம் அப்படியே ஏதாவது பிடிச்சு அப்படியே நிக்கிறோம். நிற்கும் போது என்ன ஆகும்? ஐயோ படபடப்படான்னு ஹார்ட் ஒரு செகண்ட் அடிச்சிடும், ஐயோ கீழே விழப்போமே அப்படின்னு. அப்படித்தானே? எப்பவும் விழுறவங்களுக்கு இருக்காது. திடீர்னு ஏதாவது இப்படி நீங்க மேல அப்படியே ஏறுறீங்கன்னு வைங்க, ஸ்டெப்ஸ் ஏறுறீங்க, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஸ்டெப்பா இருக்கு, ஏறும்போது டப்போன்னு விழ போறீங்கன்னா அந்த ஹார்ட் அந்த டைம் படபடப்படான்னு அடிச்சுக்கும்ல, அதுதான். அப்ப அந்த திடீர் ஷாக்னா வெறும் ஷாக் அடிக்கிறது மட்டும் இல்ல, திடீர் சேட் நியூஸோ, ஷாக்கிங்கான விஷயங்களோ ஏதாவது கேட்கும்போது நம்ம ஹார்ட் வந்து அப்படியே ஹை லெவலுக்கு போகக்கூடாது. அந்த பீட் ரேட் வந்து ஜாஸ்தியாகி ஹை லெவலுக்கு போகக்கூடாது. நம்ம கேட்டிருக்கோம்ல, டயபெட்டிஸ் எல்லாம் வந்தவங்களுக்கு, ஹார்ட் டிசீசஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ரேட் வந்து இர்ரெகுலராகி ஹார்ட் ஒருவேளை ரொம்ப ஸ்பீடாக அடிக்கும், சில நேரம் ரொம்ப ஸ்லோவாக அடிக்கும். டென்ஷன் ஆகுறவங்களுக்கு திடீர்னு வேர்க்கும், ஹார்ட் வந்து ரேட் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த மாதிரி ஷாக்கிங்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்கும்போதோ, ஷாக்கிங்கான எக்ஸ்பீரியன்சஸ் ஏதாவது ஆக்சிடென்ட்ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போதோ நம்ம ஹார்ட் வந்து சீக்கிரமாக பீட்டப் ஆகி அது கம்ப்ளீட்டா செயல் இழந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் பின்னாடி இருக்கு. த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் ப்ரொடெக்ட்ஸ் த ஹார்ட் ஃப்ரம் ஷாக். ஏதாவது ஷாக்கிங்கான விஷயங்கள்ல இருந்தோ எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்தோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது ஹார்ட், நம்மளோட ஹார்ட். ஹார்ட் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் த thoracic chamber, rib cage in between two lungs. அதாவது 2 லங்ஸுக்கு இடையில போன இதுக்கே நான் சொல்லி கொடுத்தேன், ரெண்டு லங்ஸ் இருக்கும், அதுக்கு இடையில ஹார்ட் இருக்கும். அப்படிதானே? அப்போ அந்த ஹார்ட் வந்து தொராசிக் சேம்பர், அதாவது விலா எலும்புன்னு சொல்லுவோம், அதுக்கு உள்ளதான் பிளேஸ் ஆயிருக்கு. சரி, இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சர்ல இந்த சைட்ல லெஃப்ட் பல்மனரி, லெஃப்ட் ஆட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு இருக்கு. இந்த சைட்ல ரைட் பல்மனரி, ரைட்னு இருக்கு. நிஜமாவே உங்க சைடு வைஸ் பாத்தீங்கன்னா இது ரைட் சைட், இது லெஃப்ட் சைடு. அப்படிதானே? நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு? இது வந்து ரைட் சைடாவும் இது வந்து லெஃப்ட் சைடாவும் இருக்கு. அப்படிதானே? ஆனா நிஜமாவே இப்ப நீங்க ஆப்போசிட்ல இப்ப டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துறாங்க, அவங்களோட ரைட் ஹேண்ட் இல்ல உங்களோட ரைட் ஹேண்ட். அதாவது அவங்க எந்த சைடு ரைட் ஹேண்ட் வந்து இந்த ஒரு டைரக்ஷன்ல வைப்பாங்க, உங்களோட ரைட் ஹேண்ட ஸ்ட்ரெச் அப் யுவர் ரைட் ஹேண்ட்னு சொன்னாங்கன்னா டீச்சர் எந்த சைடு ஸ்ட்ரெச் பண்றாங்களோ அந்த சைடு அவங்களுக்கு ரைட் ஹேண்ட், உங்களோட ஆப்போசிட் சைடு. அப்படிதானே? அப்போ நம்ம நேர பார்த்து ஆப்போசிட் சைட்ல நிற்கும் போது ஒரு ஆளோட லெஃப்ட் தான், ஒரு ஆள் லெஃப்ட் சைடு சொல்லும்போது உங்களோட அதே லெஃப்ட் ஹேண்ட் வந்து இன்னொரு சைட்ல இருக்கும். ஒரு ஆளோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு சைட்ல, வேற ஆப்போசிட் சைட்ல இருக்கும். அப்படிதானே? அதே மாதிரி தான் இங்க ஹார்ட்ங்கிறது ரைட்டு லெஃப்ட் நம்மளோட ரைட்டு தான். இப்ப நம்ம நெஞ்சு தொட்டு பாருங்க, நம்மளோட லெஃப்ட் சைடு எங்க? நம்மளோட லெஃப்ட் சைடு, இடது பாகம். வலது பாகம் இது நம்ம சாப்பிடக்கூடிய சைடு. அப்படிதானே? ரைட் சைட்ல தான்
ஹார்ட்டோட ரைட்டும் இருக்கு, லெஃப்ட் சைடு தான். ஆனா இந்த பிக்சர்ல நமக்கு ஆப்போசிட்டா இந்த பிக்சர் இருக்கிறதுனால மாறி இருக்கு. அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நிஜமாவே லெஃப்ட் சைடு நம்ம இதயத்தை தொட்டு பார்க்கும்போது லெஃப்ட் சைடு வர வேண்டிய லெஃப்ட் பல்மனரி, லெஃப்ட் ஆர்டரி, லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் எல்லாம் நம்மளோட லெஃப்ட் சைட்ல தான் இருக்கு, நம்மளோட இடது பாகத்துல தான் இருக்கு. வலது சைட்ல வரக்கூடிய ரைட் பல்மனரி ஆர்டரி, ரைட் வென்ட்ரிக்கிள் எல்லாமே நம்மளோட வலது சைட், நம்ம சாப்பிடுற இடம் ஏதோ அதுலதான் இருக்குது. ஓகே, இந்த பிக்சர்ல நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இது மாறி இருக்கு, அவ்வளவுதான். சரி, லெஃப்ட் சைட்ல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. அயோட்டா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அயோட்டா. இது ஜஸ்ட் புரியறதுக்கு தான் கொஞ்சம் ஸ்பீடா போவேன். லெஃப்ட் பல்மனரி வெயின்ஸ், left side la left pulmonary veins, left pulmonary artery. See the book, otherwise you will not understand. Left atrium, left ventricle, cardiac muscle. இவ்ளோ இந்த சைடு மார்க் பண்ணிருக்காங்க. இந்த ரைட் சைடு வந்து லெஃப்டோட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணிருக்காங்க. சரி, அதாவது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வர கார்டியாக் மசில், இங்கேயும் கார்டியாக் மசில் தான். சரியா? தென் ரைட் சைட்ல ரைட் பல்மனரி வெயின்ஸ், ரைட் பல்மனரி ஆர்டரி, ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள். இப்ப புரிஞ்சுதா? இனி ஆர்டரி, வெயின், ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள், ஆரிக்கிள் இதெல்லாம் என்னன்னு நம்ம படிக்க போறோம். அது இந்த ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்கும்போது நான் அதை கரஸ்பாண்டிங்கா சொல்றேன். இப்பவுமே சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரி, நம்ம ஒவ்வொரு லைன்ஸ் வாசிக்கும் போது அந்த பிக்சர்ல போய் கனெக்ட் பண்ணி சொல்லலாம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. த ஹார்ட் இஸ் டிவைடட் இன்டு 4 chambers. நம்ம ஹார்ட்ல 4 அறைகள் இருக்கு. படிச்சிருக்கீங்களா இது ஆல்ரெடி? 2 upper chambers, 2 lower chambers. upper chambers என்ன சொல்றாங்க? 2 upper chambers are called atria or auricles or atrium. சிங்குலரா இருந்தா ஏட்ரியம், ப்ளூரலா இருந்தா ஏட்ரியா. நீங்க ஏட்ரியம்னே சொல்லுங்க, ஏன்னா பிக்சர்ல ஏட்ரியம் இருக்கு. இல்ல ஏட்ரியான்னு சொல்லுங்க, இல்ல ஆரிக்கல்ஸ் சொல்லுங்க. மூணுமே ஒண்ணுதான். ஏட்ரியா, ஏட்ரியம், ஆரிக்கல்ஸ், இது மூணு ஒண்ணுதான். லோவர் சைட்ல என்ன இருக்கு? வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்கு. லோவர் 2 chambers வந்து வென்ட்ரிக்கிள்ஸ், அப்பர் 2 chambers வந்து ஆரிக்கல்ஸ். லோவர் வந்து அப்பர் வந்து ஆரிக்கல்ஸ், லோவர் வந்து வென்ட்ரிக்கிள்ஸ். அப்பர் வந்து ஆரிக்கல்ஸ், லோவர் வந்து வென்ட்ரிக்கிள்ஸ். இப்ப ஞாபகம் இருக்கா? இனி அந்த பிக்சர் பாருங்க, இப்ப புரியும். இது வந்து ஹார்ட்டோட மேல் பகுதி, இது வந்து கீழ்ப்பகுதி. மேல தானே ரைட் ஆட்ரியம் இருக்கு, இங்க லெஃப்ட் ஆட்ரியம் இருக்கா? ரைட் ஏட்ரியம்னாலும் ஏட்ரியானாலும் ஒண்ணுதான். ஏட்ரியானா சிங்குலர், ப்ளூரல். ஏட்ரியம்னா சிங்குலர். புரிஞ்சுதா? சோ மேல வந்து அப்பர் சைட், லோவர் சைட் கீழே. புரிஞ்சுதா? அப்போ அப்பர் சேம்பர்ல தானே ஏட்ரியம் இருக்கு, ரைட் ஏட்ரியம் மேல தானே இருக்கு, லெஃப்ட் ஏட்ரியம் மேல தானே இருக்கு. அப்போ அப்பர் சேம்பர்ஸ். அப்பர் 2 சேம்பர்ஸோட பேர் என்ன? ஏட்ரியம் அல்லது ஆரிக்கல்ஸ். லெஃப்ட் சைட்ல இருக்கிறது லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் சைட்ல இருக்கிறது ரைட் ஏட்ரியம். நம்ம ஹார்ட்டோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். ஓகே, இந்த பிக்சர் வச்சு பாருங்க, பட் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது ஆப்போசிட் சைட்ல தான் வரும். அதே மாதிரி லோவர் சைடு எடுக்கும்போது லோவர் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இங்க இருக்கு பாருங்க. லோவர் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், லோவர் ரைட் சைடு வந்து ரைட் வென்ட்ரிக்கிள். அப்ப லோவர் சைடு, லோவர் சேம்பர்ஸ் என்ன? வென்ட்ரிக்கிள். மேல உள்ள அப்பர் சேம்பர்ஸ் என்ன? ஆரிக்கிள்ஸ் ஆர் ஏட்ரியம் ஆர் ஏட்ரியா. புரிஞ்சுதா? upper side atrium or atria or auricles, lower side is ventricles. Have you understood ma? ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்கு. என்ன? அப்பர் போர்ஷனும் லோவர் போர்ஷனும். எவ்வளவு சேம்பர்ஸ் இருக்கு? 4 chambers. 2 upper chambers are called atrium, 2 lower chambers are called ventricles. அதுதான், 2 lower chambers are called ventricles, 2 upper chambers are called atrium or அந்த 2 lines புரிஞ்சுதா? முடிஞ்சுதா? The upper and lower chambers of the heart are separated by a muscular wall or tissue known as auriculoventricular septum. சரி, இந்த சேம்பர்ஸ் எல்லாம் சொன்னோம். இது ரெண்டையும் செப்பரேட் பண்றதுக்கு ஒரு இது வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? செப்பரேட்டடா இருக்கணும்ல. அப்பதான் ஒரு சேம்பர்ல ஒரு அசுத்த ரத்தம் போகும், அடுத்த சேம்பர்ல இன்னொரு ப்ராசஸ் நடக்கும். இப்படி 4மே செப்பரேட்டா நடக்கணும்ல. அப்ப வந்து என்ன தேவை? அதையெல்லாம் டிவைட் பண்றதுக்கு ஒரு செப்பரேஷன் தேவை. அதுதான் ஒரு மஸ்குலர் வால், ஒரு திசுவாலான ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் செப்டம் ஆஃப் ஹார்ட். அததான் என்ன சொல்றோம்? படிங்க ப்ராப்பரா. ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் செப்டம் ஆஃப் ஹார்ட். ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்துக்கோங்க.
ஆரிக்குலோனா ஆரிக்கிள்ஸ், வென்ட்ரிகுலர்னா வென்ட்ரிகுலர். அப்ப அதுல அந்த பேர்ல இருந்தே எடுத்திருக்காங்க. அதை ரெண்டையும் செப்பரேட் பண்றதுனால அந்த பேரை வச்சு அந்த வாலை வந்து சொல்லியிருக்காங்க. ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் septum of the heart. புரிஞ்சுதா? இனி the right side of the heart receive deoxygenated blood from various parts of the body and pumps it to lungs for oxygenation. Left side வந்து left side of the heart receives oxygenated blood from the lungs and pumps it to different parts of the body. Right side வந்து deoxygenated blood தான் எடுத்துக்கும். நிறைய பாடி பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்து ஹார்ட்டுக்கு போய் அது வந்து லங்ஸுக்கு போய் ஆக்சிஜன் நிரப்பி திருப்ப ஹார்ட்டுக்கு வரும். ரைட் சைடு வந்து என்ன, லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட் என்ன பண்ணுது, ஆல்ரெடி ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் அது எடுக்குது. எங்க இருந்து, லங்ஸ்ல இருந்து. இப்போ உங்களுக்கு புரியும். இந்த பிக்சர் பாருங்க, பேஜ் நம்பர் 104ல இருக்க அந்த ஹார்ட்டோட அதே பிக்சர் பாருங்க. சி, லெஃப்டாவும் ரைட்டாவும் நம்ம பிரிக்கணும். இந்த பிக்சர் வைஸ் பார்க்கும்போது இது லெஃப்ட்னு சொல்லியிருக்காங்க, இது ரைட்னு சொல்லியிருக்காங்க, அப்படிதானே? அப்போ அந்த லெஃப்ட் சைடு என்ன, லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட் என்ன, லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட் கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட் தான் நமக்கு அசுத்தமான ரத்தம். டீஆக்சிஜனேட்டட் பிளட்னா என்ன, ஆக்சிஜன் கண்டென்ட் இல்லாத பிளட், அது அசுத்த ரத்தம். நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. 3 times தான் சொல்லுவேன். டீஆக்சிஜனேட்டட் பிளட்னா அசுத்த ரத்தம். டீஆக்சிஜனேட்டட் பிளட்னா என்ன, அசுத்த ரத்தம். ஆக்சிஜன் கண்டென்ட் இல்லாத ரத்த கசிவுகள் தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட். டீஆக்சிஜனேட்டட் பிளட் அசுத்த ரத்தம். impure blood, deoxygenated blood is also called as impure blood. ஏன்னா அதுல ஆக்சிஜன் இல்லையே. ஆக்சிஜன் இல்லாம நம்ம எந்த பாடி பார்ட்ஸுக்கும் தேவையில்லை. ஆக்சிஜன் இருக்கிற பிளட் கண்டென்ட் தான் நம்ம ஒவ்வொரு பாடி பார்ட்ஸுக்கும் தேவை. ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் ஆக்சிஜன் இருக்கக்கூடிய பிளட் பார்ட்டிகிள்ஸ் தான் தேவை. புரிஞ்சுதா? அப்போ ரைட் சைடு என்ன பண்ணுதான், இந்த ரைட் சைடு நம்ம டீஆக்சிஜனேட்டடான, அதாவது ஆக்சிஜன் கண்டென்ட் இல்லாத பிளட்டை வந்து எடுக்குது. எங்க இருந்து, பல பல பாடி பார்ட்ஸ்ல இருந்து வெளியே வரக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் அசுத்த ரத்தத்தை எடுத்து லங்ஸுக்கு கொடுக்குதான். இங்க வந்து ரைட் சைட்ல வந்து அந்த அசுத்த ரத்தம் எல்லாம் கலெக்ட் ஆகி லங்ஸுக்கு கொடுக்கும். லங்ஸ் என்ன பண்ணும், அங்கதான் ஆக்சிஜன் நிறைய நம்ம சுவாசித்து வச்சிருக்கோமே. வெளியில இருந்து உள்ள காத்தெல்லாம் உள்ள ஆக்சிஜனா அடைஞ்சு அப்படியே ஏர் சாக்ஸ்ல இருக்கும்ல, அந்த ஏர் சாக்ஸ்ல இருந்த ஆக்சிஜனை வந்து இந்த பிளட்டுக்கு கொடுத்து ஹார்ட்டுக்கு கொடுத்துரும். ஹார்ட் திரும்ப என்ன பண்ணும், அந்த பிளட் வந்து பம்ப் பண்ணும் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அப்ப இப்போ அசுத்த ரத்தத்தை மாத்தி சுத்தமா படுத்துச்சா, அவ்வளவுதான். அசுத்த ரத்தத்தை சுத்தமா ஆக்குறது ஹார்ட்டோட மெயின் ஃபங்க்ஷன். அதை நல்லா படிச்சுக்கோங்க. இப்பமே புரிஞ்சா அடுத்த கிளாஸ்ல ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட் என்ன பண்ணுதான், see your book. லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட் என்ன, ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த, அதாவது லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் பிளட் வந்து நிரப்பி அசுத்த ரத்தத்தை சுத்தமாக்கி கொடுக்கும்னு சொன்னேன்ல. அப்போ என்ன பண்ணுது, அந்த சுத்தமான ரத்தத்தை அப்படியே லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட் எடுக்குது. நம்மளோட லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட் என்ன பண்ணுது, அந்த அசுத்த ரத்தத்தை சுத்தமா லங்ஸ் வந்து வச்சிருக்குல்ல, அந்த பிளட் அப்படியே லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வருது. இப்ப புரிஞ்சுதா? ரைட் சைடு வந்து அசுத்தமான ரத்தம், டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஃப்ரம் வேரியஸ் பாடி பார்ட்ஸ்ல இருந்து அப்படியே எடுத்து ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து அதுல இருந்து லங்ஸுக்கு அப்படியே போகுது. இனி லங்ஸ்ல போய் சுத்தம் ஆகுது, ஆக்சிஜனேட் ஆகுது, சுத்தப்படுத்துது. அந்த சுத்தமான ரத்தத்தை யார் எடுக்கிறாங்க, எந்த சைடு ஆஃப் த ஹார்ட், லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட் வந்து எடுத்துக்குது. இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறுபடியும் இந்த லைனை திருப்பி கேளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. லெஃப்ட் சைட் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், அசுத்த ரத்தத்தை பல பாடி பார்ட்ஸ்ல இருந்து எடுத்து லங்ஸுக்கு கொடுத்து சுத்தப்படுத்துது. அதே சுத்தமான ரத்தத்தை தான் லங்ஸ்ல போய் சுத்தப்பட்ட ஒரு ரத்த கசிவுகளை தான் யார் எடுக்கிறாங்க, ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட், ஹார்ட்டோட ரைட் சைடு வந்து எடுத்துக்குது. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? புரியுதா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளவுதான். The right side of the heart receives deoxygenated blood from various parts of the body and pumps it to lungs for deoxygenation. Deoxygenated blood வேற பாடி பார்ட்ஸ்ல இருந்து எடுத்து அப்படியே லங்ஸுக்கு கொடுக்குது. என்ன பண்ண, சுத்தப்படுத்த. ஆக்சிஜன் நிரம்பி வரும்போது பிளட் என்ன, அசுத்த ரத்தம் சுத்தமாகும், பியூர் ஆகும்.
So deoxygenated blood is converting to oxygenated blood through whom? Through the lungs. Who is transporting that to lungs? Right side of the heart is transporting. Now the left side of the heart will be receiving that oxygenated pure ஆன blood வந்து அந்த லங்ஸ்ல இருந்து எடுத்து வேரியஸ் பாடி பார்ட்ஸ்க்கு பம்ப் அவுட் பண்ணும். பாடி பம்பஸ் ஹார்ட் வந்து பம்ப் பண்ணாதானே எல்லா பார்ட்டுக்கும் நம்ம நுனி விரல் வரைக்கும் ரத்தம் வந்து வெட்டுப்பட்டா ரத்தம் இருக்கு. எப்படி ஹார்ட் பம்ப் பண்ணி ஒவ்வொரு தடவையும் கிட்டுன்னு இடிக்கும் போது ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்க்கு அது வந்து அப்படியே சர்க்குலேட் பண்ணி அப்படியே கொடுத்துட்டு இருக்கு ரத்தத்தை. என்ன ரத்தத்தை? சுத்த ரத்தத்தை. அசுத்த ரத்தம் தேவையில்லை, புரிஞ்சுதா? அசுத்த ரத்தம் எல்லாம் அப்படியே ஹார்ட்டும் லங்ஸும் வந்து மாறி மாறி ஒர்க் அவுட் பண்ணி என்ன பண்ணிடும்? சுத்தமா மாத்திடும். இப்ப புரிஞ்சுதா இவ்வளோ? அடுத்த பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ்னா என்ன சொன்ன? இரத்த குழாய்கள். இரத்த குழாய்கள் வழிதான் ரத்தம் வந்து செலுத்தப்படுது. புரிஞ்சுதா? ஒரு டியூப்லோட தண்ணி செலுத்தினா தானே தண்ணி நமக்கு வரும். வாட்டர் டியூப் இருக்கு. நம்ம கார்ல பைக் வந்து கழுவுறோம். அந்த டியூப் வச்சு கழுகும் போது பைப் வச்சு கழுகும் போது அந்த டியூப்ல இருந்து தண்ணி வந்தா தானே கழுவ முடியும். அதே மாதிரி பிளட் வெசலுக்கு உள்ளோடி பிளட் போனாதான் எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் போகும். புரிஞ்சுதா? blood vessels consist of arteries, veins and capillaries. என்னெல்லாம் இருக்கான்? arteries இருக்கான், veins இருக்கான், capillaries இருக்கான். arteries carry oxygenated blood except pulmonary artery which carries deoxygenated blood from the heart, and veins carry deoxygenated blood except pulmonary artery which carries oxygenated blood to the heart. புரிஞ்சுதா? பிளட் வெசல்ஸ்னா பிளட் வெசல்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு? ஆர்டரி இருக்கான், வெயின் இருக்கான். இதெல்லாம் நம்ம அப்படியே படிக்க வேண்டியதுதான். ஆர்டரி, வெயின், கேபிலரி. கேபிலரினா சிறிய நுண்குழாய்கள். கேபிலரி ரொம்ப டைனியா இருக்கும் நுண்குழாய்கள். அது வந்து வெரி டைனி பிளட் வெசல்ஸ். ஸோ இட்ஸ் வெரி ஸ்மால். ஆர்டரி, வெயின் இங்க நம்ம பாக்குறோம். இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல இருக்கே, pulmonary, right pulmonary artery, left pulmonary artery. Then what is that? Right pulmonary veins, left pulmonary veins. இருக்கா veins? veins-னா என்ன? நம்ம இங்க வெயின்ல வந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. நமக்கு ஏதாவது வந்து குளுக்கோஸ் ஏத்துறாங்க அப்படின்னா வெயின்ல வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அப்படியே வெயின்ல வந்து குளுக்கோஸ் போடுவாங்கல்ல, மருந்து கொடுப்பாங்கல்ல அப்படி. அப்ப வெயின் இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுக்கிறோம். எதுக்கு? வெயின்னா என்ன? நரம்பு. அப்படிதானே? நரம்பு. வெயின் வந்து நம்ம தோலோட சேர்ந்து இப்படி நம்ம கை வைக்கும் போதே, ரொம்ப ஒல்லியானவங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், கொஞ்சம் குண்டானவங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். நமக்கு நீல கலர்ல, ப்ளூ கலர்ல, கிரீன் கலர்ல அப்படியே கை நரம்பு இருக்குல்ல, அதுதான் நரம்பு, வெயின். ஆர்டரி வந்து உள்ள இருக்கு, ரொம்ப உள்ள இருக்கு. ஆர்டரி வந்து நம்மளால கண்ணால இந்த வெயின் மாதிரி பார்க்க கூட முடியாது. ஆர்டரி வந்து ரொம்ப உள்ள இருக்கு. அப்ப வெயின் தான் என்ன பண்ணுது? என்னெல்லாம் இருக்கு அப்போ பிளட் வெசல்ஸ்ல? ஆர்டரி இருக்கு, வெயின் இருக்கு. இங்க பாருங்க, ஆர்டரி, வெயின்ஸ், ஆர்டரி இருக்கா. அப்புறம் கேபிலரிஸ் இருக்கு. கேபிலரிஸ் மீன்ஸ் நுண்குழாய்கள். தந்துகிகள்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப ரொம்ப டைனியான, ரொம்ப பிளட் வெசல் போறதுக்கு மைன்யூட்டா ஸ்பேஸ், நேரோவான ஒரு டியூப் மாதிரிப்பட்டது தான் கேபிலரிஸ். நேரோ பிளட் வெசல்ஸ் தான் கேபிலரிஸ். ஸோ அந்த இப்போ நம்ம பார்க்கலாம். இனி ஆர்டரிஸ் என்ன பண்ணும்? கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். See your book. ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட்னா என்ன சொன்ன? பியூர் பிளட் சொன்னா. அப்ப ஆர்டரிஸ் தான் இந்த லெஃப்ட் ஆர்டரி, ரைட் ஆர்டரி இருக்குல்ல, இது இவ்வளோ. See the mobile screen which I am circling now. இந்த ஆர்டரி தான் என்ன பண்ணும்? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்டரி தான் என்ன பண்ணுதான்? ஆர்டரி என்ன பண்ணுது? நமக்கு ஆக்சிஜனேட்டட், அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்னா என்ன சொல்லி கொடுத்த உங்களுக்கு? பியூரான பிளட் கண்டென்ட்ஸ்ல ஆக்சிஜன் இருக்கிறது தான் ஆக்சிஜனேட்டட். அதுதான் பியூரான பிளட், சுத்த ரத்தம். அது வந்து கேரி பண்ணுதா. இந்த ரைட் ஆர்டரி, பல்மனரி ஆர்டரி, லெஃப்ட், நிறைய ஆர்டரிஸ் இருக்கு. வேற இது இல்லாம நிறைய ஆர்டரிஸ் இருக்கு. அந்த ஆர்டரிஸ் என்ன பண்ணுதான்? ஆக்சிஜனேட்டட் பிளட், சுத்த ரத்தத்தை நமக்கு வந்து பாடிக்குள்ள டிரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்குது. எக்ஸப்ட் இந்த பல்மனரி ஆர்டரி மட்டும்தான் என்ன பண்ணுதான்? அசுத்த ரத்தம்.
ஏன்னா நம்ம அந்த அசுத்த ரத்தத்தை லங்ஸுக்கு கொடுக்கணுமே, அதுக்கு ஒரு ஒரு டியூப் வந்து இங்க ஹார்ட்ல இருந்து லங்ஸுக்கு போகணும்ல, அதுதான். எக்ஸப்ட் இது நல்ல ஞாபகம் வச்சிருக்கோங்கடா, பல்மனரினா என்ன, நுரையீரல், லங்ஸ். லங்ஸுக்கு இங்க ஹார்ட்ல இருந்து போறதுக்கு, அதாவது இதோட பேசிக் புரிஞ்சா ரொம்ப ஈஸி தான். நீங்க நினைக்கிறது மாதிரி கஷ்டம் எல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த ஆர்டரி எல்லாமே, எல்லா ஆர்டரிஸ்லயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, திங்ஸ் டு ரிமெம்பர்ல இருக்கு. ஆர்டரியில எல்லா ஆர்டரிஸ்லயுமே சுத்தமான ரத்தம் தான் இருக்கும். ஆனா பல்மனரி ஆர்டரி, வாட் யூ மீன் பை பல்மனரி ஆர்டரி? ஆர்டரி விச் கனெக்ட்ஸ் த ஹார்ட் அண்ட் லங்ஸ். லங்ஸையும் ஹார்ட்டையும் கனெக்ட் பண்ற அந்த ஆர்டரியில மட்டும் அசுத்த ரத்தம் இருக்கும். ஏன் அசுத்த ரத்தம் இருக்குது? ஏன்னா லெஃப்ட் சைட் ஆஃப் த ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் வந்து அசுத்த ரத்தத்தை தானே ரிசீவ் பண்ணுதுன்னு சொல்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இருக்கும் தானே, ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்ல தானே அசுத்த ரத்தம் இருக்கு லங்ஸுக்கு கொடுக்கறதுக்காக. அப்ப என்ன, அப்ப அந்த பல்மனரி ஆர்டரி தவிர மீதி நிறைய ஆர்டரிஸ் இருக்கு, உங்க புக்ல இல்ல. அந்த ஆர்டரிஸ்ல எல்லாம் சுத்த ரத்தம் தான் நிறைஞ்சிருக்கும். ஆர்டரிஸ் உள்ள இருக்கு, அப்படிதானே? வெயின்ஸ் தான் மேலோட்டமா மேல ஸ்கின்னோட ஒட்டி இருக்குன்னு நான் சொன்னேன், வெயின் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடும்போது. ஆனா ஆர்டரிஸ், எல்லா விதமான ஆர்டரிஸ்லயுமே ஆக்சிஜனேட்டட் பியூரான பிளட் தான் இருக்கு. ஆனா பல்மனரி ஆர்டரி, an artery which connects the lungs and heart, அதுக்கு மட்டும்தான் இம்பியூரான பிளட் இருக்கு, டீஆக்சிஜனேட்டட் பிளட். இப்ப புரிஞ்சுதா கண்ணா? புரிஞ்சுதா? ஈஸி தான், சரியா? இதே மாதிரி வெயின்ஸ் எடுக்கும்போது மாத்தி வரும். பாருங்க, வெயின்ஸ் பாருங்க உங்க புக்ல. and veins carry deoxygenated blood except pulmonary vein which carries oxygenated blood to the heart. இந்த vein இருக்கு பாருங்க. இப்போ look into the mobile, see which I'm circling now. இந்த pulmonary veins இருக்குல்ல, இந்த veins வந்து என்ன பண்ணுதான், அசுத்தமான ரத்தத்தை தான் ஆல்ரெடி கேரி பண்ணுது. ஆல்ரெடி கேரி பண்றது அசுத்தமான ரத்தம் தான். ஆனா பல்மனரி வெயின் இதயத்தையும் நுரையீரலையும் ஹார்ட்டையும் லங்ஸையும் கனெக்ட் பண்ற அந்த வெயின்ல மட்டும் சுத்தமான ரத்தம் இருக்கு. ஏன்னா அந்த லங்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சுத்தப்படுத்தின ரத்தத்தை ஹார்ட்டுக்கு கொண்டு வரணுமே, பம்பின் பண்ணி கொண்டு வரணுமே. பம்ப் பண்ணி கொண்டு வந்தாதான் வேற பாடி பார்ட்ஸுக்கு சுத்தமான ரத்தம் போகும். அப்போ இத கனெக்ட் பண்ணி இருக்கிறதுக்கு மட்டும் மாற்றம். கண்ணா ஒருக்கா கூட லிசன் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆர்டரிஸ், பிளட் வெசல்ஸ்ல ஆர்டரிஸ் இருக்கு, வெயின்ஸ் இருக்கு. வெயின்ஸ்னா உங்களுக்கு இப்ப தெரியும், நரம்புகள். ஆர்டரிஸ் ரொம்ப உள்ள இருக்கு. ஆர்டரிஸ் வந்து நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. ஸோ கேபிலரிஸும் இருக்கு. அப்ப அந்த ஆர்டரி என்ன பண்ணுதான், ஆர்டரியில ஆல்ரெடி நமக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட், சுத்தமான ரத்தம் தான் இருக்கு. ஆக்சிஜன் நிரம்பின பிளட், சுத்தமான பிளட் தான் ஆல்ரெடி இருக்கு. எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி which carries deoxygenated. பல்மனரி ஆர்டரிக்கு மட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கு, இம்பியூரான பிளட். ஏன்னா லங்ஸுக்கு இந்த இம்பியூரான பிளட்டை கொடுக்கணுமே. ரைட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த இம்பியூர் பிளட், ஹார்ட்ல ரைட் சைட்ல இருக்கக்கூடிய இம்பியூர் பிளட்டை கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும். அப்ப என்னது, அப்போ அது பல்மனரி ஆர்டரிக்கு மட்டும் ஆக்சிஜன் இல்லாத இம்பியூர் பிளட் வந்து இருக்கு, அசுத்த ரத்தம். தென் வெயின்ஸ் வந்து என்ன, கேரி ஆல்ரெடி டீஆக்சிஜனேட்டட், அதுல அசுத்தமான டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் ஆல்ரெடி இருக்கு. ஆனா அதுல பல்மனரி வெயின், அதாவது ஹார்ட்டையும் லங்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வெயின்ல மட்டும் மாற்றி ஆக்சிஜனேட்டட் பிளட்டா இருக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஈஸி தான், சரியா? இதுல டவுட் இருந்ததுன்னா மறுபடியும் இந்த லைனை கேளுங்க, புரியும். கேபிலரிஸ் ஆர் thin blood vessels which connect the arteries and veins. உங்களுக்கு தெரியும், கேபிலரிஸ் தான் ஆர்டரிஸையும் வெயினையும் கனெக்ட் பண்ற சின்ன சின்ன நுண்குழாய்கள். தே ஹெல்ப் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிட்வீன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் பாடி டிஷ்யூ. பாடி திசுக்களுக்கும் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இந்த நம்மளோட பிளட் சர்க்குலேஷனுக்கு உதவக்கூடிய இந்த ஹோல் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தையும் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணது, அதாவது நியூட்ரியன்ஸோ ஆக்சிஜனோ ஹார்மோன்ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு தான் இந்த கேபிலரிஸ் ஹெல்ப் அவுட் ஆகுது. வாட் ஆர் கேபிலரிஸ்? கேபிலரிஸ் ஆர் தின் பிளட் வெசல்ஸ் விச் கனெக்ட் த ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். வெயின்ஸையும் ஆர்டரியும் கனெக்ட் பண்றதுதான் கேபிலரிஸ். தே ஹெல்ப் இன், வாட் இஸ் தேர் ஃபங்க்ஷன்? தே ஹெல்ப் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிட்வீன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் பாடி டிஷ்யூ.
புரிஞ்சுதாடா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் blood. இதோட முடிஞ்சுது. blood transport, nutrients, oxygen, waste and hormones. என்ன bloodோட ஃபங்க்ஷன் இந்த கொஸ்டின் பின்னாடி இருக்கு, கவனமா கேளுங்க. blood transports oxygen, nutrients, oxygen and nutrients, oxygen, waste and hormones. nutrients transport பண்ணும், ஆக்சிஜனை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், வேஸ்ட் ஹியூமன் வேஸ்ட், அதாவது யூரின் லிக்விடி திங்ஸை யூரின் வேஸ்டா இருக்கும், சாலிடி லிக்விடி திங்ஸை வந்து மோஷனா இதாக்கும். அப்ப அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸையும் நமக்கு பாடிக்கு தேவையில்லாத சத்தை பாடிக்கு தேவையான உணவுல இருந்து சத்துக்களை எடுத்துட்டு தேவையில்லாத வேஸ்ட்டை வந்து பிளட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகே. ஹார்மோன்ஸ் உங்களுக்கு தெரியும், சுரப்பிகள், கிளான்ஸ். ஹார்மோன்ஸ் வந்து தமிழ்ல ஹார்மோன்ஸ் தான். ஓகே. ஹார்மோன்ஸ் தான் நமக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ். அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் போன கிளாஸ்ல. சரி, the volume of blood, ஹியூமன் அடல்ட்ஸ்ல வால்யூம் ஆஃப் blood எவ்வளவு இருக்கா? 4 to 5 liters, 4ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் இருக்கு. இட் ரெகுலேட்ஸ் வாட்டர் லெவல் அண்ட் பாடி டெம்பரேச்சர். நம்மளோட வாட்டர் லெவல், பாடியில இருக்கக்கூடிய தண்ணி வாட்டர் கண்டென்ட்ஸையும் அதே மாதிரி பாடி டெம்பரேச்சரையும், நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி இருக்குல்ல 96.5 ஃபேர், அதை வந்து நம்ம என்ன பண்ணும், அது வந்து பேலன்ஸ் பண்ணும். எது பிளட் வந்து பேலன்ஸ் பண்ணுது, வாட்டர் கண்டென்ட்ஸையும் பாடி டெம்பரேச்சரையும். blood is pumped throughout the body by the heart. தெரியும், அது நம்ம சொல்லியிருக்கோம். blood வந்து பாடி ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. யார் அது பம்ப் பண்றா? ஹார்ட் தான் அதை பம்ப் பண்றா. இட் டேக்ஸ் ஆக்சிஜன் டு டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ் அண்ட் ஃபைனலி ரீச்சஸ் லங்ஸ் டு ஆக்சிஜன் அகைன். to take oxygen again. It takes oxygen to tissues and cells. ஆக்சிஜனை வந்து டிஷ்யூஸ்ல இருந்து செல்ஸ், டிஷ்யூஸ்க்கும் செல்ஸ்க்கும் வந்து அது கொண்டு செலுத்துது. அண்ட் ஃபைனலி இட் ரீச்சஸ் த திரும்பவும் லங்ஸுக்கு. ஏன்னா இம்பியூர் பிளட் எல்லாம் கன்வெர்ட் ஆகணும்ல பியூரா. அப்ப லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் எடுத்தா தானே முடியும். அப்போ அதுதான் அந்த பாயிண்ட். புரிஞ்சு படிங்க. இந்த ஆக்டிவிட்டி வந்து சும்மா ஆக்டிவிட்டி 2ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து நம்ம பல்ஸ், நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனா டாக்டர்ஸ் வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன நம்மளோட எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பல்ஸ் இருக்கு பார்ப்போம். அப்படி கை வந்து தொட்டு பார்ப்பாங்கல்ல, அதே மாதிரி ரிஸ்ட்ல வந்து உங்களோட மிடில் ஃபிங்கரையும் இண்டெக்ஸ் ஃபிங்கர், தம் ஃபிங்கரையும் அப்படியே பிளேஸ் பண்ணி பார்த்து ஒரு 15 செகண்டுக்கு எத்தனை தடவை வந்து பல்ஸ் பீட் ஆகுதுங்கிறத பார்க்கணும். பார்த்தா நம்மளோட வந்து ஹார்ட் ரேட் எவ்வளவுங்கிறது நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அது ஜஸ்ட் ஆக்டிவிட்டி. நம்ம ஸ்கூல்ல இருந்திருந்தா இன்னும் கிளியரா உங்களுக்கு புரிய வச்சிருக்கலாம். டூ யூ நோ, ஒரு அமேசிங் ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் சம் அனிமல்ஸ் லைக் லாப்ஸ்டர்ஸ் அண்ட் கிராப்ஸ். லாப்ஸ்டர்ஸ்னா என்ன? கிராப்ஸ் மாதிரிப்பட்ட. ஸோ அந்த லாப்ஸ்டர்னா என்ன? ஷெல் ஃபிஷ்ஷஸ். ஓகே, ஷெல் ஃபிஷ். நம்ம நிறைய ஷெல்ஸ் உள்ள ப்ரான்ஸ் மாதிரிப்பட்ட இருக்குல்ல, ஷெல் நிறைய, தோடு நிறைய இருக்கக்கூடிய ஃபிஷ் தான் லாப்ஸ்டர்ஸ். அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ். தென் கிராப்ஸ், நண்டு, இதுக்கெல்லாம் வந்து ப்ளூ கலர்ல பிளட் இருக்குமா. நமக்கு எந்த கலர்ல இருக்கு? எந்த கலர்? ரெட் கலர். எதனால நமக்கு ரெட் கலர் பிளட்? ஹீமோகுளோபின் கண்டென்ட்னால நமக்கு ரெட் கலர். படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஹீமோகுளோபின் கண்டென்ட்னால தான் நமக்கு பிளட்டோட கலர் வந்து ரெட் கலர்ல இருக்கு. ஓகே. ஸோ காக்ரோச்சுக்கு என்ன? நீங்க காக்ரோச் அடிச்சு பார்த்துருக்கீங்களா? பாட்டா, இந்த பாட்டா கரப்பாம்பூச்சி அடிச்சு பார்க்கும்போது வெள்ளை கலர்ல ரத்தம் இருக்கும். ஸோ அப்படி, அவ்வளோதான். அப்போ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் புரிஞ்சுதா? சர்க்குலேட்டரி சிஸ்டம் புரிஞ்சுதா பிள்ளைங்களே? திருப்பி நான் சொல்லணுமா வேண்டாமா? சொல்ல வேண்டாம். ஏன்னா நீங்க திருப்பியும் இந்த டவுட் இருந்தா திருப்பியும் இதை எடுத்து பாருங்க. ஹார்ட், பிளட் வெசல்ஸ், பிளட், இதுதான் மெயின். ஹார்ட் வந்து இதயம் வந்து துடிச்சுட்டே இருக்கும். துடிச்சு நமக்கு என்னென்ன சேம்பர்ஸ் இருக்கு நம்ம பார்த்தோம். 4 சேம்பர்ஸ் இருக்கு. அப்பர் சேம்பர்ஸ்ல 2, லோவர் சேம்பர்ஸ்ல 2. அப்பர் சேம்பர்ஸ் 2 ஏட்ரியம் ஆர் ஆரிக்கிள்ஸ்னு சொல்றோம். லோவர் சேம்பர்ஸ் வந்து வென்ட்ரிக்கிள்ஸ்னு சொல்றோம். இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணக்கூடிய மெம்பரேன் தான் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் செப்டம்னு சொல்றோம். ரைட் சைடு வந்து டீஆக்சிஜனேட்டட், அசுத்தமான ரத்தத்தை எடுத்து லங்ஸுக்கு, பாடி பார்ட்ஸ்ல இருந்து அசுத்தமான ரத்தத்தை எடுத்து லங்ஸுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு, லங்ஸுக்கு செலுத்துது ஆக்சிஜனேட் பண்றதுக்கு. தென் லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட் என்ன பண்ணுது? சுத்தமான ரத்தத்தை ஆல்ரெடி லங்ஸ்ல இருந்து எடுத்து அப்படியே பம்ப் அவுட் பண்ணுது. அவ்வளவுதான்.
தென் பிளட் வெசல்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆர்டரிஸ் இருக்கு, வெயின்ஸ் இருக்கு, கேபிலரிஸ் இருக்கு. அதில் ஆர்டரிஸ் என்ன, வெயின்ஸ் என்னன்னு தெரியும். ஆர்டரிஸ் சுத்தமான ரத்தம், ஆனா பல்மனரி ஆர்டரி மட்டும் அசுத்த ரத்தம். ஆர்டரி ஆக்சிஜனேட்டட் blood or pure blood, but pulmonary artery only impure blood. Then veins, already it is impure blood, it is filled with impure blood, but pulmonary vein only it has pure blood, because to get the purified blood from the lungs to the heart, it is having pure blood. Have you understood, students? Then capillaries பார்த்தோம், blood வந்து பார்த்தோம் என்னன்றது. புரிஞ்சுதா? இவ்வளவும் இந்த ஒரு பெரிய கொஸ்டின் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கே இருக்கு. அதனால ஒழுங்கா படிங்க. இந்த டீடைல் கொஸ்டின்ல இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு, ப்ராப்பரா படிங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரினா என்ன? நம்ம போன கிளாஸே நிறைய பார்த்துட்டோம். கழிவு நீக்கம், கழிவை வந்து நீக்கிறது, நம்ம பாடியில இருந்து தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து வெளியேற்றுறது தான் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ரிமூவ்ஸ் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த பாடி. சொல்லி முடிச்சுட்டேன். தேவையில்லாத வேஸ்ட்டை வந்து நம்ம பாடியிலேருந்து, தேவையில்லாத வேஸ்ட்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஃபுல்லாக போகுமா? இல்லை. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்த நியூட்ரியன்ஸ் வந்து பிளட் வந்து அப்சர்வ் பண்ணி பல பல பாடி பார்ட்ஸுக்கு கொடுத்துட்டு தேவையில்லாமல் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்ஸையும் சாலிடி லிக்விடி மெட்டீரியல்ஸையும் வந்து வேஸ்ட்டாக எக்ஸ்கிரீட்டாவாக வெளியே தள்ளுது. ஓகே. இட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். வாட்டரையும் ரெகுலேட் பண்ணும், அதே மாதிரி நம்ம பாடியோட பேலன்சிங்கையும் என்ன பண்ணுது, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கவனிக்குது. அப்படிதானே? நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு 2 நாள் வந்து கம்ஃபர்டபிலிட்டி இல்லை, நமக்கு நல்ல மாதிரி மோஷன் போகலை, காலையில் எழும்பின உடனே இல்லை வந்து அந்த நாள் ஃபுல்லாக மோஷன் வந்து 2 நாள் போகலைன்னா நம்மளோட பாடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா உங்களுக்கு? அதுதான், நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்மளோட பாடி இம்பேலன்சிங் நடக்கும், நமக்கு ஒரு சமத்துவம் கிடைக்காது, பாடியில் ஏதோ மாதிரி இருக்கும், நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆக மாட்டோம் இல்லை? அதுதான் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். நம்ம வாட்டர் கண்டென்ஸையும் எலக்ட்ரோலைட் பேலன்ஸும் நடந்தால் தான் நம்ம பாடி வந்து அப்படியே சரி சமமாக எல்லாம் ஈக்குவலாக சாப்பிட்டு அதே மாதிரி யூரின் மோஷன் எல்லாம் பாஸ் அவுட் பண்ணி கரெக்டாக இருக்கும். அப்படிதானே? தென் இந்த எக்ஸ்கிரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னென்ன ஆர்கன்ஸ் பாருங்க. கிட்னி நம்ம பார்க்க போகிறோம். லங்ஸும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. லிவர் வந்து பைல் சுரத்தி டைஜஷன் ஆஃப் ஃபேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதுவும். தென் ஸ்கின் இஸ் ஆல்சோ ஹெல்பிங். ஸ்கின்லோடி தானே நமக்கு வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியே போகுது. ஐதர் த்ரூ ஸ்கின் ஹோல்ஸ் வேர்வையா வெளியே போகுது, தென் த்ரூ த ஸ்கின் இமோஷன் அண்ட் யூரினா போகுதுல்ல. அதுதான். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்துக்கு 3 மெயின் பார்ட்ஸ் இருக்கு. எப்படி வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு 3 இருந்ததோ அதே தான். கிட்னி, யூரிட்டஸ், யூரினரி பிளாடர். கிட்னி, யூரிட்டஸ், யூரினரி பிளாடர். இனி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பேஜ், turn out your next page. இது அப்புறமா பார்த்துக்கலாம். கிட்னிஸ் வந்து filter the blood to remove waste products and urine. இங்க பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க. see the picture which I am circling now. பாத்தீங்களா? இதுல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். இது ரெண்டும் கிட்னி. கிட்னி தான் சிறுநீரகம். சரியா? சிறுநீரகம் நம்ம சிறுநீர் கழிக்கிறோம், அதே மாதிரி மோஷன்ஸ் கழிக்கிறதுக்காக நமக்கு பயன்படுத்தப்படுற ஒரு மேஜரான ஆர்கன் இது. வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நிறைய சிக்கல்கள் இருக்கு, அப்படிதானே? அப்போ கிட்னி ஃபில்டர்ஸ் த பிளட் டு ரிமூவ் வேஸ்ட் அண்ட் ப்ரொடியூஸ் யூரின். பிளட்ல இருந்து தேவையான வேஸ்ட்டை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி ரிமூவ் பண்ணி யூரினா வந்து கன்வெர்ட் பண்ணுது. The kidneys are a pair of red black bean shaped இருக்கு. பீன் ஷேப்ல தானே இருக்கு. பீன்னா அவரை விதை மாதிரி, விதை பீன்ஸ்குள்ள இருக்கிற விதை இருக்குல்ல, அந்த அவரை விதை மாதிரி இருக்கு. தென் organs placed behind the abdomen at either side of the vertebral column. எங்க இருக்கான் கிட்னிஸ்? அப்டமன்னா நம்ம அடிவயருக்கு பின்னாடி முதுகெலும்பு தொடர் பக்கத்துல தான் இருக்கு, பின்னாடி இருக்கு. ரொம்ப முன்னாடி வயறு, கிட்னி, ஸ்டொமக் எல்லாம் தான் ஃப்ரண்ட்ல இருக்கு. கொஞ்சம் கிட்னி வந்து பேக்ல, நம்ம அடிவயருக்கு பின்னாடி ஆப்போசிட் சைட்ல அப்படியே முதுகெலும்பு தொடர் பக்கத்துல இருக்குது. That is called bean-shaped organs. Small red color, dark red bean-shaped organs placed behind the abdomen on either side of the vertebral column. முதுகெலும்புக்கு 2 சைட்லயும் இப்படி 2 கிட்னி இருக்கு.
முதுகெலும்பு சென்டர் முதுகெலும்பு தெரியும்ல, அதனாலதான் நம்ம எழும்பி நிக்கிறோம். அப்படிதானே? முதுகெலும்பு இருக்கிறதுனாலதான் எழும்பி நிக்கிறோம். இல்லைன்னா மிருகங்கள் மாதிரி இப்படி 4 கால்ல தான் நடக்கணும். முதுகெலும்பு இருக்கிறதுனாலதான் நமக்கு 2 கால் இருக்கு. நம்ம வெர்டிபிரேட்ஸ் நம்ம எல்லாம். அப்ப அந்த வெர்டிபிரல் காலம்க்கு முதுகெலும்புக்கு தொடர்க்க 2 சைட்லயும் 2 கிட்னி வச்சிருக்காங்கல்ல, கிட்னி இருக்கு. சரியா? The average adult's kidney measures about 12 cm. அதோட length சொல்லிருக்காங்கடா. 12 cm in length வந்து 12 cm, 6 cm in width வந்து 6 cm, 3 cm in thickness வந்து 3 cm. ஆவரேஜ் அடல்ட்டுக்கு இதுதான். அப்புறம் வந்து ரைட் கிட்னி, இங்க பாருங்க, ரைட் கிட்னி வந்து கொஞ்சம் லெஃப்ட் கிட்னியை விட ஸ்லைட்லி லோவர் தான். நம்ம அப்படி கூர்ந்து பார்த்தாதான் அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இந்த பிக்சர்ல வந்து ரொம்ப அப்படி டீடைல்டிங்கா கொடுக்கல. ஆனா நார்மலி ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே ரைட் கிட்னி கொஞ்சம் லெஃப்ட் கிட்னியை விட கொஞ்சம் சைஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கும். சின்னதா இருக்கும். சின்ன ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். ஈச் கிட்னி இஸ் கவர்ட் பை ஃபைப்ரஸ் மெம்பரைன் கால்ட் கேப்சியூல். ஒவ்வொரு கிட்னியும் ஒரு ஃபைப்ரஸ் மெம்பரைன், ஒரு நார் நிறைந்த ஒரு சவ்வுனால வந்து கவர் ஆயிருக்கு. அதுதான் கேப்சியூல். நார் நிறைந்த ஃபைப்ரஸ்னா என்ன? அப்படியே நாரான ஒரு மெம்பரைன். மெம்பரைனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லி தந்தேன்ல. ஹார்ட்டோட மெம்பரைன் ஞாபகம் இருக்கா? ஹார்ட்டோட மெம்பரைன் என்ன? ஹார்ட்டோட டபுள் வால்ட் மெம்பரைன் என்ன? பெரிகார்டியம். அதே மாதிரி கிட்னியோட நார் நிறைந்த மெம்பரைன் என்ன? கேப்சியூல். இப்ப புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அவ்வளவுதான். இந்த பிக்சர் பாருங்கடா. பிக்சர் வந்து 2 கிட்னி வச்சிருக்காங்க. 2 சைட்ல 2 கிட்னி இருக்கு. அதை அப்படியே கனெக்ட் பண்ணுது. see the mobile screen everybody. கனெக்ட் பண்றது ஒரு யூரினரி பிளாடர், அதாவது சிறுநீரக பைக்கு வந்து செலுத்துறது யூரிட்டர் அப்படிங்கிற சிறுநீர் குழாய். அந்த யூரினரி பிளாடர் வழியா யூரின் ஸ்டோர் பண்ணி யூரித்ரா வழி யூரின் வந்து பாஸ் அவுட் ஆகும். புரியுதா? 2 கிட்னி, 2 யூரிட்டர். கிட்னியையும் யூரினரி பிளாடரை கனெக்ட் பண்ற ஒரு 2 யூரிட்டர் 2 சைட்ல இருக்குதா? 2 யூரிட்டர் இருக்கா? தென் யூரினரி பிளாடர் இருக்கா? இந்த யூரினரி பிளாடர் தான் சிறுநீரக பை. யூரிட்டர் என்ன? அப்ப இந்த கிட்னில இருக்கிற யூரினை வந்து, அதாவது பிளட்ல இருக்கிற பியூர் பிளட் எல்லாம் ஃபில்டர் பண்ணி அது எல்லாம் எடுத்துக்கும். யாரு? அதெல்லாம் வேற உள்ள பாடி பார்ட்ஸ் வந்து எடுத்துட்டு போகும். பிளட் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் பியூர் பிளட். இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் யூரினை வந்து என்ன கிட்னி ஸ்டோர் பண்ணி இந்த யூரிட்டர் வழியா, சிறுநீரக குழாய் வழியா எங்க செலுத்தும்? சிறுநீர் பைக்கு. through ureter, kidney is transmitting the urine to urinary bladder. Then from urinary bladder, when we feel like going to toilet, we through urethra, urine will be passed out. Have you understood? Kidney is storing the unwanted waste materials and urine. Urine is transmitted to the urinary bladder through the 2 ureter, and from the urinary bladder, when we feel like going to toilet, the stored urine will be passed out through urethra. Have you understood? அதுதான். The kidneys are made of millions of excretory units called nephrons. இது ரொம்ப ரொம்ப important. Nephrons. excretory unit ஓட basic இது என்ன? nephron. excretory units ஓட basic unit என்ன? nephrons, which are structural and functional units of kidneys. Have you understood ma? Kidneys ஓட functional unit, kidney system, excretory system ஓட functional unit என்ன? nephron. மறக்க கூடாது. Next, ureters na என்னன்னு பார்க்கலாமா? 2 ureters. அது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 2 ureters connect the kidney with the urinary bladder. சொன்னேனா? urine formed from each kidney reaches urinary bladder through uretersக்கு ரீச் பண்ணி கிட்னில ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த அன்வான்ட் யூரினை வந்து, அன்வான்ட் வாட்டர் கண்டென்ட்ஸ் தான் யூரின். அப்படிதானே? நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோம். நிறைய தண்ணி குடிச்சா நிறைய யூரின் பாஸ் ஆகும் சொல்லியிருக்காங்களா? அதனாலதான் வயிற்று வலி அந்த மாதிரி எல்லாம் வரும்போது சொல்றாங்க, நிறைய தண்ணி குடி. அப்பதான் நிறைய ஏதாவது வயிற்றுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் தண்ணி வழியா அது டிரான்ஸ்மிட் அவுட் ஆகும். ஓகே, ஸோ unwanted water particles will be stored as urine in kidney. It will be filtering good particles, and it will be filtering the blood and taking out the waste particles. So that waste particles will be stored in kidney.
த்ரூ த யூரிட்டர் வழியா அந்த மோஷன் யூரின் வந்து யூரினரி பிளாடருக்கு வந்துட்டு யூரித்ரா வழி வெளியே போகுது. அவ்வளவுதான். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. யூரின் ஃபார்ம் ஃப்ரம் ஈச் கிட்னி ரீச்சஸ் யூரினரி பிளாடர் த்ரூ யூரிட்டஸ் வழி தான் ரீச் ஆகுது. யூரினரி பிளாடர் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்டோடது யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடர் இட் இஸ் அ சாக் லைக் சாக் மாதிரி. சாக்னா என்ன? சாக் மாதிரி. ஏர் சாக்ஸ் முன்னாடி படிச்சிருந்தோமா, லங்ஸ் ஏர் சாக்ஸ், அதே மாதிரி இது ஒரு சாக் மாதிரிப்பட்ட ஒரு ஷேப்ல இருக்குது பாருங்க. அதுதான் சிறுநீரக பை. சாக்கு மாதிரி இருக்கிறதுனாலதான் சிறுநீரக பை அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஆக்சஸ் டெம்பரரியா தான் யூரின் வந்து ஸ்டோர் ஆகும். ஏன் டெம்பரரியா ஸ்டோர் ஆகும்? பெர்மனண்டா ஏன் ஸ்டோர் ஆகுது? பெர்மனன்ட்னா எந்நேரமும் யூரின் அதுல இருக்கு. எந்நேரம் யூரின் அதுல இருந்தா முடியுமா? நம்ம பாஸ் அவுட் பண்ண வேண்டாமா யூரின்? அப்போ பாஸ் அவுட் பண்றதுக்கு தான் யூரின் வந்து அது டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆர்கனா இருக்கு. யூரின் என்டரிங் த யூரினரி பிளாடர் ஃப்ரம் த யூரிட்டஸ்ல இருந்து என்டர் ஆகிற கிட்னில இருந்து யூரினரி பிளாடர் வரக்கூடிய யூரின் என்ன பண்ணுது? ஸ்லோலி ஃபில் த hollow space inside the bladder. Urine is expelled from the body through ureters. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது வேற ஒன்னும் இல்லடா. 2 கிட்னிஸ் இருக்கு. அது எங்க நம்ம ரெட் கலர் பீன் ஷேப்ல 2 எங்க வெர்டிபிரல் காலம்க்கு சைட்ல 2 பிளேஸா இருக்கு. யூரிட்டஸ் இருக்கு. கிட்னில வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸும் யூரின் கண்டென்ட்ஸும் வேஸ்ட் யூரின் கண்டென்ட்ஸும் வந்து யூரிட்டர் வழியா கிட்னில இருந்து யூரினரி பிளாடர் சிறுநீரக பைக்கு வருது. அது வந்து ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ். தேவையான டைம் நமக்கு டாய்லெட் போகணும்னு டெம்டேஷன் வரும்போது யூரித்ரா வழி யூரினரி பிளாடர்ல டெம்பரரியா ஸ்டோர் ஆயிருக்கிற யூரின் வந்து வெளியே வந்து பாஸ் அவுட் ஆகி போகும். இவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. இதுல ரொம்ப ரொம்ப ஈஸி. சர்க்குலேட்டரி சிஸ்டம் மாதிரி இல்லை, இது ரொம்ப ஈஸி தான். இது புரிஞ்சுக்கோங்க. எவ்ரி மினிட் கிட்னி ரிசீவ்ஸ் அப்ராக்சிமேட்லி 1,250 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட். ஒவ்வொரு நிமிஷமும் கிட்னி எவ்வளவு பிளட் ரிசீவ் பண்ணுதா? சீங் அமேசிங் ஃபேக்ட்ல 1.250 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட். புரிஞ்சுதா? அவ்வளவுதான் இன்னைக்குள்ள போர்ஷன் முடிஞ்சுது. that's it for today's portion. இன்னைக்கு நீ கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டின் ஆன்சர்ல பேஜ் நம்பர் 108, 109 இது ரெண்டுமே அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பாருங்க. பேஜ் நம்பர் 108 and 109. choose the best answer, filling the blanks, say true or false, circle the odd word, match the following. இதெல்லாம் நம்ம சாப்டர் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல பார்க்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம 6th ரோமன் லெட்டர் பேஜ் நம்பர் 110, பேஜ் நம்பர் 110ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி சலைவரி பிளான்ஸ் ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு படிச்சோம். இன்னைக்கு பெரிகார்டியல் ஃப்ளூயிட்னா என்னன்னு படிக்க போறோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நேம் த சேம்பர்ஸ் வந்து படிக்க போறோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தென் 1 second. ஸோ நேம் த சேம்பர்ஸ், தென் அரேஞ்ச் த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், அதுவும் பார்த்துட்டோம். மீதி இது ரெண்டும் தெரியாது. 6th and 7th நம்ம எடுக்கல இன்னும். அப்படிதானே? அடுத்தது வந்து 6th ரோமன் லெட்டர் 7th ரோமன் லெட்டர்ல வந்து என்னெல்லாம் இருக்கு? சர்க்குலேட்டரி சிஸ்டம் மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஈஸி. ஜஸ்ட் 3-4 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை சும்மா அரேஞ்ச் மட்டும் பண்ணா போதும். 5th கொஸ்டின். வேற எல்லாம் ரொம்ப 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 ஈஸி. படிச்சிடலாமா? அப்புறம் இந்த 7th கொஸ்டின்ல ஹாட் டாபிக், அதாவது ஹை ஆர்டர் திங்கிங் டாபிக்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இன்னும் எடுக்கல. பிரெயினோட இது வந்து நர்வஸ் சிஸ்டம் படிக்கும்போது தான் வரும். அப்ப செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சரியாமா? அது அவ்வளவுதான். அது ஜஸ்ட் ஹையர் ஆர்டர் திங்கிங், ஜஸ்ட் திங்க் அண்ட் சே மாதிரி. அது ஈஸி தான். அதெல்லாம் ஈஸி தூசி, இதெல்லாம் நீங்க ஈஸியா படிச்சிருவீங்க. சரியா? புரிஞ்சிருந்தா படிக்கலாம், இல்லைன்னா சும்மா மக்கப் பண்ண வேண்டியதுதான். வேற வழி இல்லை. இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணது அப்புறம் வேஸ்ட் தான். புரிஞ்சு படிக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. பாருங்க, 53 minutes ஆகுது. சரி, இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகப்படுத்தலாம். ஏன்னா இது சொல்லிட்டு அதுக்கு போகும்போது இன்னும் ஈஸியரா இருக்கும். இது வந்து எழுதி எடுங்க. உங்க மிஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த இதை தனியா எடுத்து. அதனால பாருங்க, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். நம்ம ஆர்டரினா என்னன்னு பார்த்தோமா? ஆர்டரி என்ன? ஆர்டரி, கேபிலரிஸ், வெயின்ஸ் எல்லாமே எங்க இருக்கு? பிளட் வெசல்ல. பிளட் வெசல்ஸ்ல ஆர்டரிஸ் இருக்கு, வெயின்ஸ் இருக்கு, கேபிலரிஸ் இருக்கு. அப்படிதானே? அப்போ அந்த ஆர்டரி என்ன? blood vessel which carries blood from heart to other body parts. other body partsக்கு blood வந்து carry out பண்றது blood vessel தான் artery. வேற உள்ள body partsக்கு இரத்தத்தை வந்து செலுத்தக்கூடிய ஒரு blood vessel தான், அதாவது இரத்த குழாய் தான் artery.
கேபிலரிஸ்னா என்ன ஆல்ரெடி சொல்லி தந்தேன், டைனி பிளட் வெசல்ஸ். இதெல்லாம் உங்க புக்ல இல்ல, புக்ல இருக்கிறது தான், அதை நான் தனியா எடுத்து எழுதியிருக்கேன், அவ்வளவுதான், ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக. இது சொல்லி அதுக்கு போகும்போது கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும். ஆர்டரிஸ் கேரி பியூர் பிளட், நான் சொல்லியிருக்கேன், ஆக்சிஜனேட்டட் பிளட், எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி விச் கேரி இம்பியூர் பிளட் ஃப்ரம் த ஹார்ட். பல்மனரி ஆர்டரி மட்டும்தான் இம்பியூர் பிளட் கேரி பண்ணும். வெயின்ஸ் வந்து கேரி இம்பியூர் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி வெயின் விச் கேரிஸ் பியூர் பிளட். இதாவது உங்களுக்கு பெரிய கொஸ்டின் கொடுத்தப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டோம், அதனால நான் வந்து இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் உங்களுக்கு மனசில் ஆக்குறதுக்காக கொஞ்சம் கொடுத்துருக்கேன். இது டெஸ்ட்டுக்கு வரும், அதனால வாட் இஸ் ஆர்டரின்னு எல்லாம் கேட்போம், ப்ராப்பராக படிச்சுக்கோங்க, சரியா? வெயின்ஸ் வந்து ஆர்டரிஸ் வந்து பியூர் பிளட் கேரி பண்ணும், அதுல பல்மனரி ஆர்டரி மட்டும் இம்பியூர் பிளட் கேரி பண்ணும். இது கன்ஃபியூசிங்கா இருக்கிறதுனால தான் திருப்பி தனியா எடுத்து போட்டிருக்கோம். வெயின்ஸ் வந்து என்ன, இம்பியூர் பிளட் வந்து கேரி அவுட் பண்ணும், ஆனா பல்மனரி வெயின் தான் பியூர் பிளட் வந்து ஹார்ட்டுக்கு வந்து கொண்டு போறது. லங்ஸ்ல இருந்து பியூர் பிளட் எடுத்துட்டு வரணுமா, அப்போ அதுதான் பல்மனரி வெயினோட வேலை. எல்லா ஆர்டரிஸ்லயும் பியூர் பிளட் தான் இருக்கும், ஆக்சிஜனேட்டட் பிளட். ஆனா பல்மனரி ஆர்டரியில மட்டும் இம்பியூர் பிளட். எல்லா வெயின்ஸ்லயும் இம்பியூர் டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இருக்கும், ஆனா பல்மனரி வெயின்ல மட்டும் ஆக்சிஜனேட்டட் பியூர் பிளட் இருக்கு, லங்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு பியூர் பிளட். சரி, இனி கொஸ்டின்ஸ் பார்ப்போம். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பெரிகார்டியல் ஃப்ளூயிட்? உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாச்சு. பெரிகார்டியல் ஃப்ளூயிட் ப்ரொடெக்ட்ஸ் த ஹார்ட் ஃப்ரம் ஷாக். ஒரே ஒரு லைன், ஹார்ட்டை வந்து ஷாக்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதா பெரிகார்டியல் ஃப்ளூயிடோட வேலை. புரிஞ்சுதா? அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்க. நேம் த சேம்பர்ஸ் இன் ஹியூமன் ஹார்ட். உங்களுக்கே தெரியும் 4 சேம்பர். The human heart has 4 chambers, 2 upper chambers and 2 lower chambers. 2 upper chambers are called atria or auricles, 2 lower chambers are called ventricles. இதுல உங்களுக்கு ஏட்ரியம் எழுதுறது தான் கம்ஃபர்டபுள்னா ஏட்ரியம் எழுதிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி எழுதுவேன் தெரியுமா? 2 upper chambers auricles, 2 lower chambers ventricles. அதுதான் ஈஸி, மனப்பாடம் பண்றதுக்கும் ஈஸி. 2 upper chambers are auricles, 2 lower chambers are ventricles. மேல இருக்கிற 2 அறைகள் வந்து auricles, கீழே இருக்கக்கூடிய 2 அறைகள் வந்து ventricles. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அரேஞ்ச் த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இன் கரெக்ட் சீக்வென்ஸ். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் என்ன படிச்சாச்சா? எல்லாரும் படிச்சாச்சா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னா என்னன்னு? அதுல வந்து யூரினரி பிளாடர், யூரிட்டர், கிட்னி, யூரித்ரா. இது உங்க புக்ல இருக்க கொஸ்டின் பாருங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 5 இன் பேஜ் நம்பர் 110. இது உங்க புக்ல கொடுத்துருக்கிற ஃபார்மேட். இதை வந்து நம்ம கரெக்ட் சீக்வென்ஸ்ல கரெக்டா எப்படி வரும், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி இருக்கு. முதல்ல கிட்னி இருக்கு, அப்படிதானே? அடுத்தது யூரிட்டர் தான் இருக்கு, அடுத்த யூரினரி பிளாடர், அடுத்த யூரித்ரா. பாருங்க, இந்த ஃபார்மேட் தானே இந்த பிக்சர்ல இருக்குன்னு பாருங்க. முதல்ல கிட்னி, அடுத்த இந்த 2 டியூப். see the mobile screen everybody. முதல்ல கிட்னி, அடுத்தது 2 யூரிட்டர் இருக்கு, நெக்ஸ்ட் இஸ் யூரினரி பிளாடர், அடுத்ததான் யூரித்ரா. கரெக்ட் தானே? அப்ப அந்த சீக்வன்ஸ்ல தானே கரெக்டா அது அரேஞ்ச் பண்ணணும். அதுதான் அப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். see கரெக்ட் சீக்வன்ஸ் என்ன? கிட்னி, யூரிட்டர், யூரினரி பிளாடர், யூரித்ரா. இது புரிஞ்சுதா? ஈஸி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட், பேஜ் நம்பர் 100 and வெயிட் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 105ல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பிளட்டோட பார்ட்ல வர அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். பிளட் டிரான்ஸ்போர்ட்ஸ் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்ட் அண்ட் ஹார்மோன்ஸ். அவ்வளவுதான். என்னெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும் பிளட்? நியூட்ரியன்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஆக்சிஜன், வேஸ்ட் அண்ட் ஹார்மோன்ஸ். இவ்வளோத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்றதுதான் யாரோட வேலை? பிளட்டோட வேலை. ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்மா? நெக்ஸ்ட் ஆன்சர் இன் டீடைல் சேம் பேஜ்ல 110ல இருக்கக்கூடிய 7th ரோமன் லெட்டர்ல இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின். இப்போ எழுதி எடுக்காதீங்க, தனியா போட்டோ போட்டிருக்கேன், அதை பார்த்து எழுதி எடுங்க. எக்ஸ்பிளைன் த மெயின் பார்ட்ஸ். அது அப்படியே உங்களை சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல கொஞ்சம் பார்ட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி, சில பார்ட்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கு. ஹார்ட் அதே தான், சர்க்குலேட்டரி சிஸ்டம், பிளட் டிரான்ஸ்போர்ட், ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ், ஹார்ட், பிளட் வெசல்ஸ், பிளட், ஹார்ட்ல என்னெல்லாம் இருக்கு? ஹார்ட் ஹோலோ மசில், somewhat conical in shape, பெரிகார்டியம்னால டபுள் வால்டு பெரிகார்டியம்னால கவர் அப் ஆயிருக்கு. அண்ட் தென்
பெரிகார்டியம் டபுள் வால் மெம்பரைனுக்கு இடையில பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்கு. அதுதான் ஹார்ட்டை வந்து ஷாக்ல இருந்து ஹெல்ப் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஹார்ட் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் த thoracic rib cageக்குள்ள பிட்வீன் த லங்ஸ்க்கு இடையில, 2 லங்ஸ்க்கு இடையில தான் ஹார்ட் பிளேஸ் ஆயிருக்கு. ஹார்ட்டுக்கு 4 சேம்பர் இருக்கு. ஏட்ரியா அல்லது ஆரிக்கல்ஸ், மேல உள்ளது கீழே உள்ளது வென்ட்ரிக்கிள்ஸ். அடுத்தது அவ்வளவுதான் அதுல சொல்லியிருக்கு. மீதி அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் நடக்குதுன்னு உள்ளது சொல்லல. அதாவது பேஜ் நம்பர் 104லயே ஹார்ட்ல இருக்கிற விஷயம் அதோட நாங்க முடிச்சிருக்கோம். 104ல இருக்கிறதும் 105ல அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸும் அதோட முடிச்சிருக்கோம். மீதி உள்ளது ஒன்றும் இல்லை. அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணது. பிளட் வெசல்ஸ்ல என்ன கன்சிஸ்ட் ஆஃப் ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸ். ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட், வெயின்ஸ் கேரி டிஆக்சிஜனேட்டட் பிளட். அவ்வளோதான் கொடுத்துருக்கு. ஆனா உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு, சொல்லி தரல, எது என்னன்னு புரியலன்னு சொல்லக்கூடாது. கொஸ்டின் ஆன்சர்ல நீங்க டீட்டெயில்டு கொஸ்டின்ஸ் இவ்வளவு படிக்க மாட்டீங்கன்னு டீச்சர் சொன்னாங்க. அதனாலதான் நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம். அதனாலதான் டீச்சர் வந்து ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி அது நீங்க தெரிய வேண்டிய ரொம்ப ரொம்ப கட்டாயமான விஷயம் என்ன, ஆர்டரி வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட். ஆனா பல்மனரி ஆர்டரியில மட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆர் இம்பியூர் பிளட். வெயின்ஸ் எல்லாத்துலயும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான். நரம்புகள் எல்லாத்துலயும் டீஆக்சிஜனேட்டட் இம்பியூர் பிளட் தான், அசுத்த ரத்தம் தான். ஆனா பல்மனரி வெயின்ல மட்டும்தான் ஆக்சிஜனேட்டட் பியூர் பிளட். புரியுதா? புரியுதா? நெக்ஸ்ட் பிளட் வந்து அப்படியே கொடுத்துருக்கு. வாட்டர் லெவல், பாடி டெம்பரேச்சர், பிளட் இஸ் பம்ப்டு, தென் இட் டேக்ஸ் ஆக்சிஜன் டிஷ்யூஸ். ஃபைனலி அந்த லாஸ்ட் ரோமன் லெட்டர், 8th ரோமன் லெட்டர்ல செகண்ட் கொஸ்டின், ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட் அஃபெக்ட்ஸ் அவர் ஹெல்த். அப்படிதானே? நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டும் ஜங்க் ஃபுட்டும் நிறைய சாப்பிட்டா நம்மளோட ஹெல்த் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். சொல்லுவாங்களா வீட்டில் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடாத, நிறைய ஆயிலியான லேஸ் சாப்பிடாத, நிறைய எப்பவுமே ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஹோட்டல்ஸ்ல இருந்து வாங்கக்கூடிய ஃபுட் சாப்பிடக்கூடாது. ஏன் உள்ள ரீசன் இங்க கொடுத்துருக்கேன். ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஜங்க் ஃபுட் ஃப்ரீக்வெண்ட்லி மே லீட் டு ஒபேசிட்டி. ஃப்ரீக்வெண்டா நம்ம சாப்பிடலாம், எப்பவாச்சும் சாப்பிடலாம், எப்பவாச்சும் 2 லேஸ் பேக்கெட் வாங்கி சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. ஒரே டைம்ல இருந்து சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம். ஆனா எப்பவும் சாப்பிடக்கூடாது. இட் லீட்ஸ் டு ஒபேசிட்டி. ஒபேசிட்டினா என்ன? பாடி வந்து அமிதமா ரொம்ப அதிகமா குண்டாகிறது. பாடி அதிகமா குண்டாகிறது. நம்ம இதுக்கே மீறி குண்டாகிறது தான் ஒபேசிட்டி. ஆஸ் எக்ஸஸ் கேலரிஸ் ஃப்ரம் ஃபாஸ்ட் ஃபுட் ஆர் ஜங்க் ஃபுட் காஸ் வெயிட் கெயின். எக்ஸஸ் ஆன கேலரிஸ், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்லையும் ஜங்க் ஃபுட்லையும் எல்லாம் தேவையில்லாத ஆயில் கண்டென்ட்ஸ், நிறைய கெமிக்கல்ஸ், நிறைய வந்து டேஸ்ட் பட்ஸை வந்து டம்ப் ஆக்குற நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேர்க்குறாங்க. அதனால தான் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டோ ஜங்க் ஃபுட்னா என்ன, ரொம்ப ஸ்நாக்கியா லேஸு ஜோக்கோஸ் இதெல்லாம் சாப்பிடுவோம்ல. ஜோக்கோஸ் இல்லை, லேஸ், ஆயிலியான பொட்டேட்டோ சிப்ஸ், ஆயிலி ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ், இதெல்லாம் ஜங்க். பர்கர், பீட்சா இதெல்லாம் ஜாஸ்தி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கேலரிஸ், ஏன்னா பர்கர் பீட்சா எல்லாம் சீஸியா இருக்கும், சீஸ் கண்டென்ட் நிறைய இருக்கும். சீஸ்ல எல்லாம் நிறைய கேலரிஸ் இருக்கு. அந்த அடிஷ்னல் கேலரிஸ் எல்லாம் பாடிக்கு வந்து போய் ஸ்டோர் ஆகி டைஜஷன் எல்லாம் ப்ராப்பரா நடக்காம அது எல்லாமே லிவர் சுரக்கிற பைல் வந்து அதை ஃபேட்டை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாம அதெல்லாம் பாடியில ஃபேட்டா அக்குமுலேட் ஆகுது, கொழுப்புகளா அக்குமுலேட் ஆகுது. அந்த கொழுப்பு ஜாஸ்தி ஆகும்போது நம்ம பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் as excess calories from fast food cause weight gain. வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகுது. அதோட கேலரிஸ், அதாவது சீஸோ ஆயிலியோ லேஸ்ல இருக்கக்கூடிய ஆயிலி கண்டென்ட்டோ அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபிளேவர்ஸோ எல்லாம் வந்து செரிமானம் ஆக முடியாம கொழுப்பா வந்து ஸ்டோர் ஆகுது. புரியுதா? இட் மே ஆல்சோ லீட் டு டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ். சின்ன வயசுலேயே இப்போ நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஏன்? நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சருக்கு மாறினதுனால தான். டயபெட்டிஸ், சக்கரை வியாதி, ஹார்ட் டிசீசஸ், கார்டியாக், இதே சம்பந்தப்பட்ட நோய்கள், கிரானிக் டிசீஸ், தீரா நோய்கள், அதாவது ரொம்ப நாள்பட்ட நோய்கள், ரொம்ப நாள் வந்து தீராம குணமடையாம இருக்கும். சில ஸ்கின் டிசீசஸ் எல்லாம் மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். உங்க டேண்ட்ரஃப் தொல்லை எல்லாம் இருக்குல்ல, அது வந்து மாறவே மாறாது, அப்படியே இருந்துட்டே இருக்கும். நம்ம என்ன ஷாம்பூயிங் பண்ணாலும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இருக்கும். அதே மாதிரி சில தீரா நோய்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிசீசஸ் இல்லைன்னா கூட, காம்ப்ளிகேட்டட் டிசீசஸ் இதெல்லாம் டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் எல்லாம் காம்ப்ளிகேட்டட் தான். ஆனா கிரானிக் டிசீசஸ்னா கொஞ்சம் தீரா நோய்கள் வந்து ஏற்படும். புரிஞ்சுதா?
இன்னைக்கு அவ்வளவுதான். இந்த டாபிக்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா மறுபடியும் இந்த வீடியோ எடுத்து பாருங்க. வீடியோ வந்து டவுன்லோட் பண்ண முடியல, ரொம்ப லெங்தி வீடியோவா இருக்குன்னா என்ன பண்ணுங்க, ரேஞ்ச் வரும்போது, கரெக்ட் ரேஞ்ச் வரும்போது, இது பப்ளிக் தான் போட்டிருக்கோம், கரெக்டா ரேஞ்ச் வரும்போது இது டவுன்லோட் பண்ணுங்க. சரியா? டவுன்லோட் பண்ணி வைங்க. அது சீக்கிரமா டவுன்லோட் ஆயிடும். லோ குவாலிட்டியில டவுன்லோட் பண்ணாலும் ஓகே தான். லோ குவாலிட்டியில எடுத்து டவுன்லோட் பண்ணி வைங்க. அது யூடியூப்ல ஸ்டோரா இருக்கும். யூடியூப் சேனல்ல நீங்க ஆஃப்லைன்ல டேட்டா இல்லைன்னா கூட யூடியூப் ஓபன் பண்ணி டவுன்லோட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ டவுன்லோட் ஆகி கிடக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா டவுன்லோட் பண்ணி வைங்க. எல்லா வீடியோஸையும் டவுன்லோட் பண்ண சொன்னாங்கன்னு உடனே நினைச்சுக்க கூடாது. இது ரொம்ப பெரிய டாபிக், ரொம்ப கொஞ்சம் நீளமான டாபிக்னால உங்களுக்கு புரியணும். நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணி மறுபடியும் பார்க்கறதா இருந்தா பார்க்கலாம். டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஸ்ட்ரெச்ல எல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னா அப்படியே விட்டுடுங்க, வேண்டாம். ஓகே, have you understood students? Okay, that's it for today's class. Study all the portions what I have given today. அந்த கீழே போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கு, அந்த போட்டோஸ்ல என்னென்ன இருக்கு, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் உட்பட எல்லாமே எழுதி எடுத்து படிங்க. எந்த நோட்ல எழுதணும் அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வேண்டாம். முன்னாடி எந்த நோட்ல சயின்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கொஸ்டின் ஆன்சர் எழுதினீங்களோ அதே நோட்ல கண்டினியூ பண்ணுங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வீக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த வாரத்துல கிளாஸ் டெஸ்ட் இருக்கு, ஒழுங்கா படிங்க. இன்னைக்கே இந்த இவ்வளவு கொஸ்டினை படிங்க, படிக்கலைன்னா ஒன்றும் புரியாது. Okay, that's it for today's class, students. Thank you so much for listening to my video. If you have understood, you can easily pick up and easily study the question answer. Okay, thank you all.